இதேவேளை நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி வடமாகாண சமூக சுகாதார உத்தியோகஸ்தர்களும் தொண்டர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் கைதடியிலுள்ள வடமாகாண சபை கட்டட வளாகத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கடந்த 14 வருடங்களாக எந்தவித கொடுப்பனவுகளும் இன்றி பணிபுரியும் தாங்கள் ஊழியர் ஆட்சேர்ப்புகளில் புறக்கணிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். முப்படை தளங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்படை, விமானப்படை மற்றும் ராணுவ படை தளங்களுக்குள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிட்டுள்ளார். கடற்படை அதிகாரியுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கூறியுள்ளார். மேலும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பங்கேற்கும் எந்தவித நிகழ்வுகளுக்கும் முப்படையினரின் ஒத்துழைப்புகளை வழங்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். சம்பூர் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை அதிகாரியுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் கடற்படையினர் மேற்கொண்ட விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.